கப்பிங் மெத்தடுங்கிறது நம்மளோட பாடியிலையும் பண்ணலாம், ஃபேஸ்லையும் பண்ணலாம். பாடியில் வந்து பண்ணுறது நம்மளோட பெயின்காக பண்ணுவோம். இப்போ லெக் பெயின்ஸ் இருக்குது, இல்லை வந்துட்டு மசில் கிராம்ஸ் அந்த மாதிரி உள்ளதுக்கு பண்ணலாம். இதே ஃபேஸ் கப்பிங் அப்படிங்கிறது நார்மலாக நம்மளோட பிளட் சர்க்குலேஷனை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறது. ஃபேஸ் கப்பிங்கில் வந்து சக்ஷன் மாதிரி கொடுப்போம். அதாவது ஏர் வந்து ஃபில் பண்ணி அதை ஃபேஸ்க்கு ஏற்ற மாதிரியான கப்ஸ் வந்து சூஸ் பண்ணி சக்ஷன் கொடுப்போம். அந்த சக்ஷன் கொடுக்கும்போது நம்மளோட ஸ்கின்னு ப்ளஸ் மசில்ஸில் வந்து நல்ல ஒரு சக்ஷன் ஆகும்போது அங்கே உள்ள பிளட் சர்க்குலேஷன்ஸ் வந்து இம்ப்ரூவ் ஆகும். எதனா ஸ்கின் அலர்ஜி எதனா இருக்கா, இல்லை அவங்க ரொம்ப சென்சிட்டிவான ஸ்கின்ஸா, இல்லை ஸ்கின்ல வேற எதனா வந்துட்டு புண்ணு அந்த மாதிரி எதனா இருக்கா, இல்லை ரேஷஸ் இருக்கா, அந்த மாதிரி நம்ம பார்த்துட்டு கொடுக்கறதுனாலே இதனால எதுவும் பெருசாக. இந்த கப்பிங் வந்துட்டு பண்ணும்போது அதாவது நம்மளோட ஃபேஸில் வந்து உருவாக்கக்கூடிய அந்த சீபமோட செக்ரீஷன், ஆயில் செக்ரீஷனை வந்து இது பேலன்ஸ் பண்ணுது. ஸோ கப்பிங் பண்ணும்போது ஆயிலோட செக்ரீஷன் அப்படிங்கிறது குறைய தான் ஆரம்பிக்குது. இன்னொன்று என்னென்னா, ஆக்னி வந்து ரொம்ப ஆக்டிவாக இருக்கும்போது பண்ண முடியாது. ஏன்னா வந்துட்டு அந்த ஸ்கின் செல்ஸ் வந்து ஆக்னி ஆல்ரெடி வந்து ஸ்கின்னை வந்து ரொம்ப கம்ப்ரெஸ் பண்ணி வச்சுருக்கோம். அந்த இடத்துல நம்ம சக்ஷன் போடுறோம் அப்படின்னா அந்த ஆக்னிஸ் வந்து ரொம்பவே வந்துட்டு இன்ஃபெக்ஷன் வந்து ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நம்ம உடலில் உள்ள கழிவுகள் எல்லாமே லிம்ஃபேட்டிக் ட்ரைனேஜ் அப்படிங்கிறது மூலயமா தான் ட்ரைன் ஆகும். ஸோ இது வந்து கப்பிங் பண்ணும்போது அந்த நீர்த்தேக்கங்கள் எல்லாமே ட்ரைன் ஆகும்போது ஃபேஸில் உள்ள எக்ஸசிவ் ஃப்ளூயிட்ஸ் வந்து ட்ரைன் ஆகும். ஸோ இது மூலயமா நல்ல Periyar Maniammai Institute of Science and Technology, Thanjavur. The world needs you. Taste Daily. Taste the Daily. ஹெல்த் டாக்கிஸ் வியூவர்ஸ்க்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட இருக்கிறவங்க சித்தா டாக்டர் சிந்து அவர்கள். ஹலோ மேம், எப்படி இருக்கீங்க? வணக்கம், நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நானும் நல்லா இருக்கேன். ஃபேஸ் ஒயிட்னிங்க்கு வந்து நிறைய பேர் வந்து இந்த கெமிக்கல் பீலிங் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பண்ணுறாங்க. ஸோ இதனால நிறைய சைட் எஃபெக்ட்ஸ் வருமா? கெமிக்கல் பீலிங் அப்படின்னே சொல்கிறீங்க. இட்ஸ் நேம்லேயே இருக்குது கெமிக்கல் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது எல்லாருமே வந்து கெமிக்கல் பீலிங் எடுக்கக்கூடாதுன்னு அப்படின்னு நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். வித் டெர்மட்டாலஜிஸ்டோட ரெக்கமெண்டேஷன்ஸில் வந்து எடுக்கிறது பெட்டராக இருக்கும். ஏன்னா இந்த கெமிக்கல் பீலிங் அப்படிங்கிறது நம்மளோட ஸ்கின்னில் உள்ள டெட் செல்ஸ் எல்லாமே ரிமூவ் பண்ணக்கூடியதான். அதை வந்து ஒரு 4 டைப்ஸாக வந்து பிரிக்கலாம். வெரி சென்சிட்டிவாக இருக்குது, அதாவது வெரி சூப்பர்ஃபிஷியலாக பண்ணுறது, இல்லை மாட்ரேட் சூப்பர்ஃபிஷியலாக பண்ணுறது, மாட்ரேட்டாக பண்ணுறது, டெப்த்தாக பண்ணுறது. இப்போ மாட்ரேட்டாக உள்ளது காமனான பர்சன்ஸ் எல்லாருமே வந்து எடுத்துக்கலாம். ரொம்ப வெரி சூப்பர்ஃபிஷியல் இல்லை வந்து சூப்பர்ஃபிஷியலாக உள்ளது வந்து ப்ரௌன் ஸ்கின் டோன் இருப்பாங்கள்ல, அந்த பர்சன்ஸ் வந்து காமனாக எடுத்துக்கலாம். டெப்த்தாக உள்ளது மட்டும் எடுக்கிறது நம்ம கண்டிப்பாக ஒரு ரெக்கமெண்டேஷன்ஸோடு தான் எடுக்கணும். ஏன்னா அதில் வந்து ஃபீனால் அப்படிங்கிற கெமிக்கல் வந்து ஆட் ஆகுது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி எடுத்துக்கிறது பெட்டராக இருக்கும். ஆஸ் அ சித்தா ப்ராக்டிஷனராக நான் வந்துட்டு கெமிக்கல் பீலிங் ரெக்கமெண்ட் பண்ணுறதில்ல. அப்படியே நான் பண்ணுறதுனாலும் இதில் சித்தாவில் வந்து நிறைய ஹெர்பல்ஸ் வந்துட்டு நல்லாவே ஸ்கின் ஒயிட்னிங் வந்து பண்ணக்கூடியது இருக்குது. இப்போது இதிலே நம்மளே நீம் மாஸ்க் இருக்குது, சாண்டலில் இருக்குது, சாஃப்ரான் ஜெல்ஸ் அந்த மாதிரி உள்ளது எல்லாமே இருக்குது. அந்த மாதிரி உள்ளதுமே யூஸ் பண்ணலாம். நான் வந்து என்னோடய பையனுக்கு வந்து நேச்சுரலாக எப்படி யூஸ் பண்ணுவேன்னா, சின்ன வயசுலேருந்தே அவனுக்கு அப்படி தான் பழக்கியிருக்கேன். அதாவது கடலைப்பருப்பு ஒரு 100 கிராம் எடுக்கிறோம் அப்படின்னா அது கூட பச்சை பயிறு 100 கிராம், அது கூட ரோஸ் பெட்டல்ஸ், அதாவது உலர்ந்த பன்னீர் ரோஜா இதழ்கள் சொல்லுவாங்க, நார்மலாக கடைகளில் வந்து கிடைக்கக்கூடாது. இது எல்லாமே ஈக்குவல் குவான்டிட்டியில் எடுத்து நல்லா ட்ரை பண்ணிவிட்டு பவுடர் மாதிரி அரைச்சோம். அதை வந்து நம்ம குளிக்கும்போது ஃபேஸில் வந்து நல்லா தேய்ச்சி குளிச்சாலே அது ஸ்கின் ஸ்க்ரப்பிங்கும் இருக்கும். ஸோ நல்லா ரப் பண்ணி தேய்ச்சி குளிச்சாலே ஸ்கின் டோன் வந்து ரொம்ப நேச்சுரலாக சேஞ்ச் ஆகும். ஸோ இது ரொம்பவே பெஸ்ட்டாக வந்து இருக்கும். குழந்தைங்கள்லேருந்து ஒரு 3 மந்த்ஸ்க்கு மேலே, குழந்தை பிறந்து 3 மந்த்ஸ்க்கு மேலேயே நம்ம ரொட்டீனாக குழந்தைங்களுக்கு அந்த உடலில் வந்து பூசுறதுக்கான இந்த பவுடராக வந்து இதை வந்து யூஸ் பண்ணலாம். நல்லா தேய்ச்சி குளிக்கும்போது ஸ்கின் டோன் வந்து நல்லாவே வந்து சேஞ்ச் ஆகுது. ஸோ இது இல்லாமல் நம்ம நார்மலாக டோனர்ஸ் மாதிரி கூட யூஸ் பண்ணலாம். வெட்டிவேர் டோனர்ஸ் இருக்குது, ஆலோவேராஸில் இருக்குது, ஆலோவேரா ஜெல்ஸ் இந்த மாதிரி இருக்குது. இந்த மாதிரி யூஸ் பண்ணாலே நார்மலாக ஸ்கின் ஒயிட்னிங் அப்படிங்கிறது பெட்டராகவே தான் இருக்கும். இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த ட்ரீட்மெண்ட்ஸ் தாண்டி இந்த கப்பிங் ட்ரீட்மெண்ட்ஸ் அந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க. ஸோ கப்பிங் ட்ரீட்மெண்ட்னா என்னென்னா? கப்பிங் ட்ரீட்மெண்ட்டுங்கிறது ரொம்ப ஒரு பழமையான ஒரு ஹீலிங் மெத்தடு தான். ஓகேவா? அந்த கப்பிங் மெத்தடுங்கிறது நம்மளோட பாடியிலையும் பண்ணலாம், ஃபேஸ்லேயும் பண்ணலாம். பாடியில் வந்து பண்ணுறது நம்மளோட பெயின்காக பண்ணுவோம். இப்போ லெக் பெயின்ஸ் இருக்குது, இல்லை வந்துட்டு மசில் கிராம்ஸ் இருக்குது, அந்த மாதிரி உள்ளதுக்கு பண்ணலாம். இதே ஃபேஸ் கப்பிங் அப்படிங்கிறது நார்மலாக நம்மளோட பிளட் சர்க்குலேஷனை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறது. ஃபேஸ் கப்பிங்கில் வந்து சக்ஷன் மாதிரி கொடுப்போம். அதாவது ஏர் வந்து ஃபில் பண்ணி அதை ஃபேஸ்க்கு ஏற்ற மாதிரியான கப்ஸ் வந்து சூஸ் பண்ணி சக்ஷன் கொடுப்போம். அந்த சக்ஷன் கொடுக்கும்போது நம்மளோட ஸ்கின்னு ப்ளஸ் மசில்ஸில் வந்து நல்ல ஒரு சக்ஷன் ஆகும்போது அங்கே உள்ள பிளட் சர்க்குலேஷன்ஸ் வந்து இம்ப்ரூவ் ஆகும். ஸோ பிளட் சர்க்குலேஷன் இம்ப்ரூவ் ஆகும்போது அங்கே உள்ள டெட் செல்ஸ் எல்லாமே வந்து ரிமூவ் ஆகும். அந்த சக்ஷன் கொடுக்கும்போது அந்த மசிலோட டென்ஷன் அப்படிங்கிறது ஒன்றும் குறைய ஆரம்பிக்கும். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போதே நம்மளோட ஃபேஸில் வந்து பிளட் சர்க்குலேஷன்ஸ் அதிகமாகும் போதே நம்மளோட ஃபேஸ் வந்து நல்ல ஒரு நேச்சுரலான ஒரு க்ளோயிங் அந்த மாதிரியே கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஓகே, இந்த இப்போ கப்பிங் ட்ரீட்மெண்ட்ஸ்னால ஏதோ சைடு எஃபெக்ட்ஸ் அந்த மாதிரிலாம் அதுவும் வரதுக்கு வாய்ப்பு இருக்காமா? கப்பிங்னால சைடு எஃபெக்ட்ஸ்னால்
பெருசாக சைடு எஃபெக்ட்ஸ் அந்த மாதிரிலாம் கிடையாது. இப்போ நம்ம ஒரு பர்சன்ஸ்க்கு எந்த மாதிரி எடுக்கிறோம், அவங்களோட ஸ்கின் டோன் எப்படி இருக்குது, அவங்களுக்கு எதனா ஸ்கின் அலர்ஜி எதனா இருக்கா, இல்லை அவங்க ரொம்ப சென்சிட்டிவான ஸ்கின்ஸா, இல்லை ஸ்கின்ல வேறு எதனா வந்துட்டு புண்ணு அந்த மாதிரி எதனா இருக்கா, இல்லை ரேஷஸ் இருக்கா, அந்த மாதிரி நம்ம பார்த்துட்டு கொடுக்குறதுனாலே இதனால் எதுவும் பெருசாக சைடு எஃபெக்ட்ஸ் அந்த மாதிரிலாம் இருக்காது. ஸோ இந்த கப்பிங் ட்ரீட்மெண்ட் வந்து வெறும் ஸ்கின் ஒயிட்னிங் அந்த மாதிரி இருக்கா, இல்லை வந்து பிம்பிள்ஸ் இருக்கவங்க, அலர்ஜி இருக்கிறவங்க, ஆக்னி இருக்கவங்க அந்த மாதிரி எடுத்துக்கிற ட்ரீட்மெண்ட்ஸா? ஆக்னிஸ் அண்ட் ஆயிலி ஸ்கின்ஸ். ஸோ வந்துட்டு ஆக்னிஸ் இருந்தாலே ஆயிலி ஸ்கின்ஸ் அப்படிங்கிறது இருக்கும். இந்த கப்பிங் வந்துட்டு பண்ணும்போது அதாவது நம்மளோட ஃபேஸில் வந்து உருவாக்கக்கூடிய அந்த சீபமோட செக்ரீஷன், ஆயில் செக்ரீஷனை வந்து இது பேலன்ஸ் பண்ணுது. ஸோ கப்பிங் பண்ணும்போது ஆயிலோட செக்ரீஷன் அப்படிங்கிறது குறைய தான் ஆரம்பிக்குது. இன்னொன்று என்னென்னா, ஆக்னி வந்து ரொம்ப ஆக்டிவாக இருக்கும்போது பண்ண முடியாது. ஏன்னா வந்துட்டு அந்த ஸ்கின் செல்ஸ் வந்து ஆக்னி ஆல்ரெடி வந்து ஸ்கின்னை வந்து ரொம்ப கம்ப்ரெஸ் பண்ணி வச்சுருக்கோம். அந்த இடத்துல நம்ம சக்ஷன் போடுறோம் அப்படின்னா அந்த ஆக்னிஸ் வந்து ரொம்பவே வந்துட்டு இன்ஃபெக்ஷன் வந்து ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ஆக்டிவாக இருக்கிற டைமில் வந்து ஆக்னிஸ் இருக்கிறப்ப பண்ண முடியாது. அதுக்கு பதிலாக அவங்களுக்கு வெட் கப்பிங் மாதிரி கொடுக்கலாம். லைக் வெட் கப்பிங் அப்படிங்கிறது அதை பேலன்ஸ் பண்ணுற மாதிரி, பிளட்டை வந்து டீடாக்ஸ் பண்ணுற மாதிரி தான். ஸோ அதில் பிளட்டில் உள்ள இன்ஃபெக்ஷன்ஸ் வந்து ரிமூவ் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக ஆக்னிஸுமே வந்து குறைய வாய்ப்பு இருக்குது. ஆயிலி ஸ்கின்ஸ் உள்ளவங்க பண்ணும்போது அந்த ஆயில் வந்து பேலன்ஸ் ஆகும். அதாவது ஃபேஸில் வந்து உருவாகக்கூடிய அந்த நேச்சுரலான செக்ரீஷன்ஸ் வந்து குறையுது மேக்ஸிமம். ஸோ இந்த கப்பிங் ட்ரீட்மெண்ட்ஸ் பண்ணுறதுனால ஸ்கின் க்ளோ ஆகுமா, அப்புறம் அந்த மார்க்ஸ்லாம் குறையும், ரிங்கிள்ஸ்லாம் குறையும் அப்படின்னு சொல்கிறாங்க, அதெல்லாம் உண்மையா? நிஜமாக தான். அதாவது கப்பிங்ஸ் வந்து நம்ம பண்ணும்போது பிளட் சர்க்குலேஷன்ஸ் வந்து நேச்சுரலாக வந்து ஸ்டிமுலேட் ஆகுது. இது இல்லாமல் நம்மளோட ஸ்கின் செல்ஸ் வந்து நேச்சுரலாக கொலாஜன் அப்படிங்கிற ஒன்றை ப்ரொடியூஸ் பண்ணுது. அந்த கொலாஜன் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும்போது நம்மளோட ஃபேஸில் உள்ள சுருக்கங்கள், ரிங்கிள்ஸ் எல்லாமே வந்து குறையும். இது இல்லாமல் ஃபேஸ் வந்து க்ளோயிங் இருக்கும். ஏன்னா கப்பிங் பண்ணும்போது பேஷண்ட்ஸ் வந்து நல்லா தண்ணி குடிக்க சொல்லுவோம். ஸோ அந்த நம்ம நேச்சுரலாகவே நம்மளோட ஸ்கின் வந்து நல்லா வந்து ஹைட்ரேட் ஆகும். ஹைட்ரேட் ஆகிறது இல்லாமல் கப்பிங் ஒவ்வொரு செக்ஷன்ஸ் மூலயமாவும் நம்மளோட பாடியில் உள்ள எக்ஸசிவான ஃப்ளூயிட்ஸை வந்து நம்ம ட்ரைன் பண்ணுவோம். அதாவது நம்ம உடலில் உள்ள கழிவுகள் எல்லாமே லிம்ஃபேட்டிக் ட்ரைனேஜ் அப்படிங்கிறது மூலயமா தான் ட்ரைன் ஆகும். ஸோ இது வந்து கப்பிங் பண்ணும்போது அந்த நீர்த்தேக்கங்கள் எல்லாமே ட்ரைன் ஆகும்போது ஃபேஸில் உள்ள எக்ஸசிவ் ஃப்ளூயிட்ஸ் வந்து ட்ரைன் ஆகும். ஸோ இது மூலயமா நல்ல க்ளோயிங்கும் இருக்கும், ப்ளஸ் வந்து ரொம்ப யங் லுக்காக இருக்கும். ஸ்கின் வந்து பார்க்கவே ரொம்ப நேச்சுரலாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதுக்குன்னு ஏதோ ஏஜ் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கா, இல்லை எல்லாருமே இந்த கப்பிங் வந்துட்டு மோஸ்ட்லி பிலோ 14 இயர்ஸ் ரெக்கமெண்ட் பண்ணுறதில்ல. 14 இயர்ஸ்க்கு மேலே உள்ளவங்க பண்ணிக்கலாம். லைக் வந்து ஆல்ரெடி ஸ்கின் அவங்களுக்கு வந்து ரொம்ப தின்னாக இருக்கா, ரொம்ப சென்சிட்டிவான ஸ்கின்னாக இருக்கா அப்படிங்கிறத பார்த்து பண்ணுறது பெட்டர். அதேமாரி அவங்களுக்கு ரேஷஸோ இல்லை ஊன்ஸோ இல்லை வந்து எதனா பிரேக் டவுன்ஸ் அந்த மாதிரி இருக்கா, ஏன்னா செக்ஷன்ஸ் கொடுக்கும்போது திருப்பி அது சிவியர் ஆகக்கூடாது. அது வந்து நம்ம பார்த்துட்டு கொடுக்கலாம். இது இல்லைனா வந்துட்டு அவங்க எதனா மெடிசன்ஸ், பிளட் தின்னர் மெடிசன்ஸு, இல்லை வந்துட்டு ப்ரீவியஸாக வந்து ட்ராமா எதனா இருக்கா, இல்லை ஃப்ராக்சர் கேஸ் அந்த மாதிரி இருக்காங்கன்னா அந்த பர்டிகுலர் இடத்த மட்டும் விட்டுட்டு நம்ம பண்ணுறது பெட்டராக இருக்கும். ஸோ இப்போ ப்ரெக்னன்சி பீப்புள்ஸ்க்கு ரெக்கமெண்ட் பண்ணுறதில்ல. ஏன்னா அவங்களுக்கு அப்டாமன்ஸ் மசில்ஸ் வந்து கிராம்ஸ் ஆகும். ஸோ அதனால் அது பண்ணுறதில்ல. இந்த மாதிரி நார்மலாக உள்ள பர்சன்ஸ் எல்லாருமே வந்து பண்ணிக்கலாம். இப்போ இந்த கப்பிங் ட்ரீட்மெண்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் விசிபிள் ரிசல்ட் வந்து எனக்கு இப்போ தான் தெரியும் அப்படின்னா எப்போ சொல்லுவேன்? ஓகே, கப்பிங் ட்ரீட்மெண்ட்ஸ் வந்து பண்ணும்போதே நல்ல சேஞ்சஸ் வந்து தெரியும். அது வந்து ஒரு சிலரோட ஸ்கின் கண்டிஷன்ஸை வந்து பொறுத்து தான் நம்ம சொல்ல முடியும். அதுக்கப்புறம் அவங்க எப்படி மெயின்டைன் பண்ணுறாங்க. ஏன்னா வந்துட்டு ஒரு சிட்டிங்க்கும் இன்னொரு சிட்டிங்க்கு இடையில ஒரு 2-3 வீக்ஸாவது நம்ம டைம் கொடுப்போம். ஆனால் இது வந்து ஒரு 1 மந்த் வரையுமே அவங்களுக்கு நல்ல விசிபிள் சேஞ்சஸ் வந்து நல்லாவே ஃபேஸில் அப்படியே தெரியும். ஏன்னா நம்ம பண்ணும்போதே சூப்பர்ஃபிஷியல் லேயர்ஸில் டீப்பாக போய் பண்ணும்போது நல்ல சேஞ்சஸ் வந்து அவங்களுக்கு தெரியும். இப்போ ஒரு சிலர் வந்து ரிங்கிள்ஸ் வராங்க, இல்லை வந்துட்டு ஃபேஸ் வந்து க்ளோயிங்காக வரணும், அதாவது ஃபேஸ் ரொம்ப டல்லாக இருக்குது அப்படிங்கிறதுக்காக வராங்க. கண்டிப்பாக வந்து 2 to 3 செக்ஷன்ஸ் எடுத்துக்கிட்டால் போதும். இதுவே ஆக்னி, அதுக்கப்புறம் ஆக்னினால் வந்து மார்க்ஸ், ஹைப்பர் பிக்மெண்டேஷன்ஸ் இருக்கும்ல, ஸோ அது ரெடியூஸ் பண்ணுறவங்களுக்கு தான் டைம் எடுக்கும். 4 to 6 செக்ஷன்ஸ் அது எடுக்கும். இது இல்லாமல் ஃபேஸ் வந்து ரொம்ப பஃபினஸாக இருக்குது, இல்லை டார்க் சர்க்கிள்ஸ் இருக்குது, அந்த மாதிரி உள்ளவங்க வருவாங்க. அவங்க 2 to 4 செக்ஷன்ஸ் எடுத்தாலே போதும். ஒரு செக்ஷன்ஸ்க்கும் இடையில 2-3 வாரம் கேப் இருந்தாலே போதும். அதுக்கப்புறம் அவங்க ஸ்கின்னை வந்து நல்லா மெயின்டைன் பண்ணணும், நல்லா தண்ணி குடிக்கணும், அவங்க ரொட்டீனாக யூஸ் பண்ணக்கூடிய அந்த மாய்ஸ்சரைசர் அந்த மாதிரி போடலாம். இன்னொன்று என்னென்னா, இந்த கப்பிங் வந்து பண்ணிவிட்டு அவங்களோட ப்ராடக்ட்ஸ் வந்து செல்ஃப் கேர் அவங்க வந்து யூஸ் பண்ணுவாங்கல்ல, அந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே அப்ளை பண்ணும்போது நல்ல ஸ்கின்ல நல்லா அப்சர்வ் ஆகும். ஸோ வந்து அதுவே நல்ல விசிபிள் சேஞ்சஸ் வந்து அவங்களுக்கு கொடுக்கும்.